இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பண்ணிக்கணும். இந்த எஸ்ஐஆர் விஷயத்தையே நீங்கள் வந்து ரெட்டைக்கம் தான் ஆடுறீங்க. ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். நீங்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கல. ஆனால் அந்த என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் வந்து எஸ்ஐஆர் குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. சரி, எப்படி மக்களை பாதிக்குதுன்னு அந்த விளக்கம் பேசணும். அதுக்கப்புறம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லாத்தையும் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பேசுகிற பெரும்பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்ஆர் ஃபார்ம் வந்து ஆதரிச்சு தான் இருந்துச்சு. உங்களுக்கு கருத்து எல்லாமே சொல்லாங்க தெரியுமா? இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட்டா எவ்வளோ உடம்பு கிடைக்கும் தெரியுமா, இதெல்லாம் இதை சாப்பிட்டா வந்து எவ்வளோ பாதிப்பு தெரியுமா, இது சாப்பிட்டா என்னென்னலாம் உடம்புல ரியாக்ஷன் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி தான் சாப்பிட்றது, என்ன செய்யணும், இப்படி தான் சாப்பிட்ணும், அப்படி எப்படி இருக்கும். ஒவ்வாத பொருள்னு தெரியும் சார், வேணாம் தெரியும், தூக்கி குப்பையில் தானே போடணும். எதிர்த்து கடைசி வரைக்கும் எதிர்த்து போராடுன்னு பேசுங்க. அரசு கொடுக்குதுன்னா அது வேறு. அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் அல்லது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும்.